என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர். இன்னொரு வேத பகுதியில் எப்படியாய் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 6:16. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும். ஆமென். சதா காலங்களிலும். எப்படி போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வசனம்? முதல் வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். சாவாமை உள்ளவர்னா இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோ, அதான் 7ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிறது 1:8 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும். இப்ப இருக்கிறவர், இதற்கு முன்பு இருந்தவர். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இருக்கிறவர், இதற்கு முன்பு இருக்கிறவரும் இருந்தவரும் அப்படின்றார். புரியுதுங்களா? அப்ப எப்பவுமே அவர் மாத்திரம் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிற கர்த்தர் மாத்திரமே என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். சாவாமை உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர். பிரைஸ் தி லார்ட். ஜீவிக்கிறவர், வாழ்கிறவர் நம் ஆண்டவர். செய்தி மேல கவனம் இருக்கா எல்லாத்துக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுகிற அந்த சங்கீதம் 7ல மீதி பகுதி வாசிங்க. 7ல அவர் பூச்சக்கரத்தை முழுசா வாசிங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பாராம். அவர் தான் இருக்கிறவர். இல்லையா? சொல்லுங்க. தம்முடைய சிங்காசனத்தை எதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா? நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கீழே 8ல அவர் பூச்சக்கரத்தை எப்படி செய்கிறார்? நீதியாய் நியாயம் தீர்த்து. சத்தமா வாசிக்கலாமா? அது கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவுட்டர் கம்மி பண்ணும், அவுட்டர் குறைங்க. சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. வசனத்தை கவனிச்சீங்களா? தம்முடைய சிங்காசனத்தை கர்த்தர் இருக்கிறவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பூச்சக்கரத்தை எப்படி, அதாவது அந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து, எப்படிங்க தீர்த்து? நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் என்றைக்கும் இருக்கிறவர், வாழ்கிறவர். அவர் கடைசி நாளிலே இந்த பூமியை நியாய தீர்ப்புக்கென்று அவர் தம்முடைய சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்குவதற்கு வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நாள் ஒன்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கக்கூடியவர், எல்லாவற்றையும் விசாரிக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அவர் மாத்திரமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது பாருங்க. அந்த 9ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த சங்கீதம் அதை அடிப்படையா தான் சொல்லு. நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு தான் அங்க சொல்லும். அதை முழுசா வாசிங்கன்னா தெரியும் வீட்டுல. சரியா? அங்க சொல்லப்படும் போது துன்மார்க்கனும் தேவனை மறக்கிறவர்களை, அல்லேலூயா, மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க தள்ள போறார்? நியாயம் தீர்த்து நரகத்திலே தள்ள வரப்போகிறார். நரகத்திலே தள்ள நியாயம் தீர்க்க வரப்போகிறார். கீழே நீங்க அதே வசனத்துல நீங்க பார்க்கும்போது 10வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க.
கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவர் கைவிட மாட்டாராம். அல்லேலூயா. தம்மை தேடாதவர்கள், துன்மார்க்க தேவனை மறக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நியாயம் தீர்த்து எங்க கொண்டு போறாரு? நரகத்திலே கொண்டு போகிறார். அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போகிறது. நியாய தீர்ப்பின் நாள் அல்லேலூயா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியிலே நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நியாய தீர்ப்பை கர்த்தர் இந்த பூமியில கட்டளையிட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதாம் நாட்களிலே என்ன செய்தது? நோவா நாட்களில் ஒரு நியாய தீர்ப்பு. சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. எகிப்துக்கு தன்னுடைய ஜனங்களை வைத்து நியாய தீர்ப்பு. புரியுதுங்களா? அந்த கானானியர் அந்த தேசத்தில் இஸ்ரவேல் தேசங்கள் இருக்கிற தன் ஜனங்களை வைத்து நியாய தீர்ப்பு. பல நியாய தீர்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருந்தவர் கிறிஸ்து இயேசுவின் காலத்திலே, கடைசி காலத்திலே நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். இப்பவும் சில நியாய தீர்ப்புகள் என்ன செய்கிறது? அங்கங்க ரொம்பவும் பாவம் உச்சிக்கு போகிற இடங்களிலெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சில நியாய தீர்ப்புகள் முந்தி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பூமியில நடக்கிறத நீங்க பார்க்குறீங்க. சில அழிவுகளை நம்ம பார்க்கிறோம். தேவன் சில என்ன செய்கிறார்? சில காரியங்களை அவர் செய்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசி காலத்துல முழு உலகத்தையும் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? முழு உலகத்தையும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். சங்கீதம் நீங்க அதே நீங்க 96:13 நீங்க வாசிக்கும் போது அருமையாக ஒரு வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. 96:13 பாருங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். வருகிறாரா? எப்படி வருகிறார்? பூமியை நியாயம் தீர்க்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை எப்படி நியாயம் தீர்க்க வருவாரா? அவரு சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருவார். சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பு கொடுக்கிற தேவன். இதான் யூதா புஸ்தகத்துல ஏனோக்கு அந்த நாட்களிலேயே சொன்னான். என்ன சொன்னா? இதோ ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட நியாய தீர்ப்பு கொடுக்க ஆண்டவர் பூமிக்கு வரப்போகிறார். அப்படி விளங்குதுங்களா உங்களுக்கு? பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப தேவன் வருகிறார், அவர் வருகிறார், இயேசு வருகிறார். எதற்கு வருகிறார்? ஒன்று தம்மை அறிந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகவும், இன்னொன்று எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்க்கவும் வரப்போகிறார். அல்லேலூயா. நீதியோடு வாழ்ந்தவர்களுக்கும் அநியாயத்தோடு வாழ்ந்தவர்களுக்கும், தேவனை மறந்து வாழ்கிறவர்களுக்கும், தேவனை தேடாத வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்களையும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க தான் இனி வரப்போகிறார். இதற்கு முன்னாடி இயேசு வந்தார். எதுக்கு வந்தார்? மன்னிப்பு கொடுக்க வந்தார். எப்ப வந்தார்? முந்தா நாளா? எப்ப வந்தார்? 2000 ஆண்டுகள் ஓடிருச்சு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதுக்கு வந்தாரு? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு வந்தாரு? நம்மை மன்னிக்க வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார், நம்ம மேல அன்பு கூற வந்தார், நம்ம மேல இரக்கம் காட்ட வந்தார், நமக்கு தயவு காட்ட வந்தார். இன்னைக்கு அது மாறவே இல்லை. ஆனா இனி வரப்போறார். 2வது ரவுண்டு வரப்போறார். வருவேன்னு சொல்லிட்டு போனார்ல தூதர்கள். இயேசு கிறிஸ்து ஏறி போகும்போது சொன்னாங்க, இதோ கலிலேயா மனுஷரே, ஏன் துக்கப்படுறீங்க? இப்படி ஏறி போகிற அவர் என்ன செய்வார்? திரும்பவும் வருவார். திரும்ப என்ன செய்வார்? அவர் வருவார் அப்படின்னு தான். ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் வருவேன் தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்ப திரும்ப வரும்போது அவர் வருவார் அப்படின்னு சங்கீதக்காரர் அடிக்கிறான் பார். வருவார். எதுக்கு வருகிறார்? பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். சிறியோர் பெரியோர், அல்லேலூயா, பொல்லோதோர் நல்லோர், எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நாம் பதில் சொல்லுகிறவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் அந்த நியாய தீர்ப்பு நாளை என்ன செய்ய முடியாது? தள்ளிவிட முடியாது. அவர்கிட்ட பதில் சொல்ல நிக்கணும் இல்லையா? அப்ப அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூமியில சரியாய் வாழ்ந்தோன்னு சொன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல சொல்லுவாரு, உண்மையும் முத்தம் உள்ள என் பிள்ளைகளே என்ன செய்யுங்க, நான் வைத்திருக்கிற என் சந்தோஷத்துல போய் பிரவேசிங்கன்னு சொல்லுவார்.
அந்த அந்த ஒரு வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியிலே தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் காட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்லும்போது யோவான் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்க, 15-16 வசனத்துல வாசிங்க வேகமா. நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிற தேவன். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, மனுஷனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறதா? மாம்சத்தின்படி இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் தோற்றத்தின்படி, மாம்சத்தின்படி அவன் நியாயம் தீர்க்கிறான். தேவன் அப்படி நியாயம் தீர்க்க மாட்டார். பிரியமானவர்களை கவனிக்கணும். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? சத்தியத்தின்படி, உண்மையின்படி, நீதியின்படி தேவன் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பயத்தோடு இருக்கணும் பிரியமானவர்களே. அந்த இந்த 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 எண்ணங்கள்லாம், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம், ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளே குறைந்து போயிருக்கிறது. வெளியில் இருக்கிறவனுக்கு எங்க தெரிய போகுது? சபைக்குள்ளேயே அதை இன்றைக்கு சத்துரு தந்திரமாக என்ன செய்திருக்கிறான்? இதெல்லாம் குறைய பண்ணி இருக்கிறான். ஆண்டவர் வரப்போகிறான்ற பயமெல்லாம் யாருக்கு கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்வோம், பார்ப்போம், நாளை காரியத்தை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. ஆண்டவர் நாளைக்கு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு சபைக்குள்ளே குறைந்திருக்கிறது, விசுவாசிகளுக்குள்ளே குறைந்திருக்கிறது. அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாட்கள்லயே அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசு வருவார், இன்றைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரான்னு அப்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்றது விளங்குதாங்க? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிறவர்கள் பயத்தோடு வாழ்வார்கள். அப்ப ஆண்டவர் வருவார், நியாயம் தீர்க்க வருவார். எப்படி வருவார்? சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். சத்தியத்தின்படி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். அப்ப பல காரியங்கள், நியாய தீர்ப்பை குறித்து பல விஷயங்களை சொல்லுகிறார். எப்படியெல்லாம் நான் நியாயம் தீர்க்க வருவார் ஆண்டவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலிருந்தே சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில், அதே 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார். வாசிங்க 39 41 வரை. யோவான் 9ஆம் அதிகாரம் 39 41 வரை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும், நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்ன செய்தேன்? வந்தேன் என்றார். அல்லேலூயா. எப்படியா? எக்கோ ரொம்ப அடிக்குதுப்பா, எக்கோ அடிக்குது. எக்கோ கட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நியாய தீர்ப்புக்கு வந்தார் ஆண்டவர். எப்படி? காண்கிறவர்கள் காணும்படியாகவும், காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும். கீழே சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, உங்களுக்குள் பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆமென். அல்லேலூயா. நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்றாங்க நிறைய பேர். அல்லேலூயா. நீ காண்கிறேன்னு சொல்றியே. அல்லேலூயா. ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குன்னு சொல்லல. நாங்க பாவிதான், இன்னும் நாங்க பரிசுத்தம் ஆயிட்டே தான் இருக்கிறோம். நாங்க நீதி ஆயிட்டே இருக்கிறோம், விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருக்கிறோம், தேவ பக்தியில வளர்ந்துகிட்டே இருக்கிறோம், இன்னும் அறிகிற அறிவில வளர்ந்துகிட்டே தான் இருக்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா தம்பிகளா? இங்கேயே கண்ணை மூட எப்படி? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிரந்தரமா கண்ணை மூடிடுவோம். கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆம். அப்ப ஆண்டவருடைய நல்ல கவனிங்க. காண்கிறேன் என்று நம்ம சரியா இருக்கிறேன் உணருங்க. கொஞ்சம் ப்ளீஸ் வசனத்தை உணர்ந்து கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப உணர்வெல்லாம் போயிடுச்சு. அதனாலதான் நான் கேளுங்க, உணர்ந்து கேளுங்க அப்படின்னு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். உணர்வு கிடையாது, இன்றைக்கு வரமாட்டேங்குது. காலம் அப்படிப்பட்ட கடைசி காலங்க.
அப்படிதான் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்களே தட்டி விட்டு கொள்ளுகிறீர்களோ, தேவனோட ஒட்டி கொள்ள முயற்சி செய்கிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு எவ்வளவு நீங்க இந்த கடைசி காலத்துல சாதாரணமாவெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. கடுமையா நீங்க ட்ரை பண்ணி தேவனோட ஒட்டி கொண்டாதான் இந்த காலத்துல நீங்க நிக்க முடியும். சும்மாலாம் இந்த இந்த கடைசி காலத்துல சும்மா மேலோட்டமா அப்படியே எல்லாம் நிக்க முடியாது. அந்த நாட்கள் அந்த அளவுக்கு சத்தியங்கள் இருந்தது, ஆவியானுடைய பலத்த அசைவாடு இருந்தது, பலத்த கிரிகள் இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எல்லாம் அமைதியா இருக்கிறார் இந்த காலத்துல. நல்லா கவனிச்சிட்டீங்களா? அப்ப நாம அறிஞ்சிருக்கிற சத்தியத்துக்கு எவ்வளவு தம்மை நம்ம திரும்ப திரும்ப நம்ம உணர்வுகளை உணர்வு இன்னைக்கு கடைசி காலத்துல எல்லாமே உணர்வற்று போகும், இருதயம் எல்லாம் செத்து போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் அவுட்டு, மழுங்கி போயிட்டே இருப்போம், டப்பு டப்புன்னு மழுங்கிடுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது. நீங்க கேட்கறதா கீழே போனோம் டக்குன்னு அப்படியே உங்களை அறியாம அப்படி இதாயிடுவீங்க. நீ ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறந்துடும். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அந்த இருதயம் கொஞ்சம் இருந்துச்சு. இன்னைக்கு மாறுது, எல்லாம் மாறுது. காலங்களும் சூழ்நிலைகளும் மனுஷனுடைய இருதயத்தை என்னவாக்கிருச்சு? வேறொரு பக்கமா திருப்பிருச்சு. தேவன் பக்கமா திரும்பல. தேவனை காரியங்கள் எல்லாம் உணர்றது இல்லை, அதன் மேல நாட்டம் இல்லை, அதன் மேல ஆர்வம் இல்லை. நீங்க தான் உங்க இருதயத்தையும் உங்க மனசையும் உங்க உணர்வுகளையும் தேவன் பக்கமா தட்டி விடணும் சத்தியத்தை கேட்டு. நல்லா விளங்குதா உங்களுக்கு? அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. காண்கிறேன், அவங்க சொல்றாங்க, காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படி, காணாதவர்கள் பார்க்கும்படி நியாய தீர்ப்பு நாளுக்கு வந்தேன் அப்படின்ட்டார். அப்ப என்னன்னா, நான் பார்க்கிறேன்னு சொல்றவன் பாவத்திலே நிலைப்ப உன்னை நியாயம் தீர்ப்பனா? ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அதாவது இன்னும் நாங்க சரியாகணும், இன்னும் நான் ரெடி ஆகணும், என் வாழ்க்கையில இன்னும் நிறைய மாற்றங்கள் வேணும், இன்னும் வாழ்க்கையில் நான் சரியாக வேண்டிய பகுதி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? காணும்படியாக செய்வாரா, வெளிச்சத்துக்கு நேராக நடத்துவாரா, நித்தியத்துக்கு நேராக நடத்துவேன் அப்படின்றார். அவங்கள சொல்றது விளங்குதாங்க? நல்ல கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு சில பேர்ட்டெல்லாம் போய் சத்தியத்தை சொல்லி பாருங்க, நான் சரியாதான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நிதானிக்கிற இருதயம் இல்லை. ஓ, எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஆவியில நிதானிக்கிற இருதயம் இன்னைக்கு குறைவு. கண்டிக்க கூடாது, இன்றைக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடாது. சொல்றது விளங்குதுங்களா? நீங்க வீட்டிலேயே உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிச்சு பாருங்க, கேட்காது. உங்க வீட்டிலேயே உங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளை அடம் பிடிக்கும், கத்த ஆரம்பிச்சிரும். உன்னை வேணா 2 போடும், ஹல்லேலூயா, உன்னை வேணா 2 அடி அடிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பு புத்தி சொல்லுதெல்லாம் யாருக்குமே என்ன செய்யாது? சொல்லுங்களேங்க, பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கெல்லாம் எவனோ ஒருத்தன் அப்படி இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கண்டிப்பு புத்தி சொல்லுதுல ஐயோ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவங்களே சரியா போயிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு காசு வருது, எப்படியா பணம். இன்னைக்கு கடைசி காலத்துல பாருங்க, பணம் ஒண்ணு கிடைச்சிருது அப்படின்றதுனால எல்லாமே சரியா இருக்குன்னு மட்டும் தயவு செய்து நம்பிடாதீங்க. இன்னைக்கு குப்பை பொறுக்கிறவங்க இருந்து குருவிக்காரங்க வரைக்கும் நல்லா பைசா வச்சிருக்கிறாங்க. அவங்கள கூட டெய்லி 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நல்லாவே சத்தமே வரமாட்டேன். உண்மை. குப்பை பொறுக்கிறவன் அது போற சும்மா போறவங்க வரவங்க பிரதர் கவனிக்கிறீங்களா? போறவங்க வர கூட என்ன பண்றாங்க? என்ன செய்யறாங்க? 500 1000 சம்பாதிக்கிறாங்க. நம்ம சும்மா அந்த குப்பை மேட்டில் போயிட்டு கூட என்ன பண்றாங்க? போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க? அதெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் டெய்லி பார்த்துட்டு போயிடுறாங்க. தெருவில் அப்படியே போயிட்டு வரவங்க 1000 ரூபாய் பார்த்துட்டு போயிடுறாங்க. சும்மா 4 பேர்கிட்ட போய் கை நீட்டினா 10 ரூபா விழுந்துருது டக்கு டக்குன்னு. சொல்றது விளங்குதாங்க? உன்னோட சம்பாதிக்கிறவன், கையில காசு வச்சுக்கிறவன் நிறைய இருக்கிறான். சும்மா சாதாரணமாக ரோட்ல சுத்துறவங்க. ஹலோ, எனக்கு ஒருத்தர் வந்தார், சாதாரண சட்டை போட்டு இவ்வளோ பெரிய பைபிள் வச்சு. ஆனால் அவர்கிட்ட அப்படி பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது. அவரை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஒன்றுமே இல்லாதவங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்து ட்ரெஸ் நீட்டுமா, ஆனால் அவர் சாதாரணமாக வந்து உட்காந்துக்கிறார். பணம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக வச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு கோடிகள் இருக்குது, பணம் இருக்குது, காசு நமக்கு எப்படியா கிடைச்சிருது.
எப்படியோ வருமானம் வந்துடுது அப்படின்றதுனால நானே இதில் தெளிவாக இருக்கிறேன் தெரியுங்களா? ஐயோ சத்தமே வரமாட்டேங்குது. நல்ல முழு பலத்தோடு நல்ல கையை உயர்த்தி நல்ல சவுண்டாக ஒரு அலையில சொல்லுங்கம்மா, சத்தமான ஒரு அலையிலூயா. ஆமாம், அதனால இன்னைக்கு எல்லாம் எனக்கு சரியா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தான் பணம் வச்சுட்டு இருக்கிறான், எல்லாரும் தான் கார், உன்னை விட கார் வச்சுட்டு வசதி வாய்ப்போடலாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறான். அதனால இதையெல்லாம் வச்சு கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார் நம்மளை, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இதில் நம்ம திருப்தி ஆகிடக்கூடாது. இதில் நிறைவாகி இது நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்போ நான் சரியா போறேன்ட்டு உங்களை நீங்களே என்ன செய்து கொள்ளாதீங்க, திருப்தி அடைந்து நியாயம் தீர்த்து கொள்ளாதீங்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? பணம் கிடைச்சிடுறதுனால உன் வாழ்க்கையில் சில நன்மைகள் கைகூடி வருகிறதுனால நான் சரியா இருக்கிறேன்னு நினைக்க கூடாது. எல்லா பகுதியிலும் உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கன்னு வேத வசனம் எச்சரிக்கிறது. சொல்லுங்களே லூயா. ஆமா, இப்ப நானே நேற்று யோசிச்சேன், ஆண்டவர் நியாய தீர்ப்பு குறித்து செய்தி கொடுக்கிறாரே அப்படின்னு. இருக்கிறவர், ஆண்டவர் பேசிட்டே இருந்தார், இருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அந்த வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. அதை வச்சு தியானம் பண்ணுறேன், எனக்கு செய்தியே கிடைக்கல. சரி, நான் ரெகுலராக படிக்கிறது சங்கீதம் பகுதியில் படிச்சுட்டு போகிறேன் டெய்லி, அப்படி ஒரு அதிகாரம். இது 9 சங்கீதத்தை எடுத்து வாசிக்கிறேன். அதில் இருக்கிறவர் எதுக்கு இருக்கிறார்? நியாய தீர்ப்பு செய்வதற்கு அவர் தேவன் என்ன செய்கிறார்? தங்களுடைய சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி என்றென்றைக்கும் வாழ்கிறவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். அப்போ நியாயம் தீர்க்க வரப்போகிறேன் அப்படின்னு. அப்போ நியாய தீர்ப்பை குறித்தும் சபைக்கு என்ன செய்ய இன்னைக்கு ஜனங்களை எச்சரிக்கும்படி ஆவியானவர் நம்மளோடு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். அடுத்த பகுதியில் தீமோத்தேயுவில் பவுல் சொல்லும்போது எடுத்து வாசிங்க, எபிரேயரில் வாசிங்க. எபிரேயரில் சொல்றார் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 25லிருந்து 29 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், காண்கிறவர்கள் குருடராகவும் காணாதவர்கள் பார்வை அடையும்படி நான் நியாய தீர்ப்புக்கு வந்தேன்றார். அப்ப நான் பார்க்கிறேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரை இன்னும் நான் அறிய வேண்டியது அதிகமாக இருக்கிறது என்று கர்த்தரை தேட வேண்டும். எபிரேயர் 10:25லிருந்து 29 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று கவனிங்க, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும், பயத்தோடு நியாய தீர்ப்பு வரும் என்று நீங்க என்ன பண்ணணும்? பயத்தோடு கூட எதிர்பார்த்துருங்க அப்படின்றார். விரோதிகளை பற்றிக்கும் கோமாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருப்பா அப்படின்றார். யோசிக்க சொல்றார், கொஞ்சம் யோசித்து பார். நியாய தீர்ப்பு வரும் என்று கொஞ்சம் பயபக்தியோடு இருன்றார். சபை கூடி வருகிறதுல விட்டு விட்டுறாத. சத்தியத்தை சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யாத அப்படின்றார். சத்தமான ஒரு அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு அடைந்த பின்பு நமக்கு என்ன வந்துடணும்? ஒரு பயபக்தி வரணும். பாவம் வரும்போது, மீறுதல் வரும்போது, அப்ப என்ன செய்யற? தன்னை பரிசுத்தம் செய்தவருடைய ரத்தத்தை நம்ம காலின் கீழ் மிதிக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. கனப்படுத்த வேண்டிய ரத்தம், நமக்கு மீட்பு கொடுத்த, நமக்கு ஜீவனை கொடுத்த, நம்மை வாழ வைத்த, நம்ம உயிர்ப்பித்த, நம்ம வாழ்க்கையை நமக்கு மன்னிப்பு கொடுத்த அந்த ரத்தத்தை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? சத்தமா சொல்லும், கனப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அப்ப தம்மை பரிசுத்தம் செய்தவருடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்கிறது கூடாது? காலின் கீழ் மிதித்தவர்களா இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்து அந்த அறிவு வந்த பின்பு எப்படி பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது? மனப்பூர்வமாக. அல்லேலூயா, அடவுடு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனை முக்கியத்துவப்பட வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனை ஆர்டர் பண்ண வேண்டும். அதிகாலை எழுந்து கர்த்தர் சமூகத்தை தேட வேண்டும். சபை கூடி வரும்போதெல்லாம் கூடி வந்து கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை, வார்த்தையை தொழுது கொள்ள ஓடி வர வேண்டும் ஆராதனைக்கு.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சாச்சு, இன்னும் உங்களை சபைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, தொழுது கொள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சொன்னான்ல, எப்போ இருந்து தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க? தேவனை எப்போ இருந்து தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க ஜனங்கள்? ஏனோஸ் அவன் பிறந்த போது என்ன செய்தார்கள்? கர்த்தரை எல்லாரும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இல்லையா? ஏனோஸ் பிறந்த போது கர்த்தரை என்ன செய்தாங்க? எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் போட்டிருக்கு. அப்பிருந்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? தொழுது கொள்ளுதலை தேவன் எதிர்பார்க்கிறார், ஆராதனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சொல்றாரு, இதோ ஆண்டவர் உம்முடைய ஆலயத்திலே தவைக்கலான் குருவிகளுக்கு கூடு உண்டு. அப்புறம் கூடு உண்டு, அது குஞ்சுகளுக்கெல்லாம் என்ன இருக்கு? அது வீடு கட்டி குடியிருக்க சபைக்கு ஆலயத்துக்கு வரும்போது அவன் பார்த்துருக்கிறான். இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் நின்று அது பிரகாரத்தில் நின்று போயிடணும். அப்போ உள்ளுக்குள்ள அந்த கூடு கட்டி புறாக்களோ குருவிகளோ அந்த குஞ்சுகள்லாம் அதெல்லாம் அவன் அழகா பார்க்கும்போது எந்த நேரம் ஆண்டவர் சமூகத்திலே அவன் ஏக்கம் எங்க போகுது பார்த்தீங்களா? வாஞ்சை எங்க போகுது பார்த்தீங்களா? அவனுக்கு இப்படி நான் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணுமே அப்படின்ற ஒரு தாகம். அல்லேலூயா. ஏங்க இங்க சமூகத்தில் இருக்க நீ மகிழ்ச்சியா இருந்து இங்க தொழுது கொள்ளுவதில் நீ ஆர்வம் காட்டினாதான் அங்க போன அவர் சமூகத்தில் எப்பொழுதும் இருக்க முடியும். அங்க எப்பொழுது அவரை தொழுது கொள்ள தான் போறோம். சொல்றது விளங்குதாங்க? அப்ப தொழுது கொள்ளுதலுக்கு ஆர்வமா ஓடி வரணும். என்ன செய்யணும்? இங்க பாடல் நினைக்கிறோம், ஏதோ பாட்டு பாடுறாங்க, நல்ல பாட்டா இருந்துச்சு இன்னைக்கு பாடினது, அந்த பாட்டு நல்லா இருந்தது, இந்த பாட்டு நல்லா இருந்தது, என்ன நல்லா இருந்தது, பிரசங்கம் நல்லா இருந்தது, இப்படிதான் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பாடல் வரிகளை நம்ம உணர்கிறோமா, அறிகிறோமா, அதன் தன்மைகளை புரிந்து இருதயத்தில் உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? பாடும்போது அந்த வரிகளை உணரணும், அந்த வார்த்தைகளை உள்வாங்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதோடு சேர்ந்து என்ன பண்ணணும்? அதான் விட்டேன், தொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரோட இணைங்கன்ற இணைவு தான் தொழுது கொள்ளுதல். அப்பா நீங்க நல்லவர் தேவனே, நீங்க சர்வ வல்லவர், நீங்க மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, அப்பா நீங்க வாழ்கிறவர். அல்லேலூயா. என் தேவன், என் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பர், என்னை காக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், சொல்லிட்டே இருக்கலாமே எவ்வளவோ. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உங்க பாதத்தை முத்தம் செய்கிறேன், உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாழ்வுக்காக ஸ்தோத்திரம், இந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தான் தொழுது கொள்ளுதல். நல்லா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தொழுது கொள்ள ஓடி வரணும். சபைக்கு கூடி வரும்போது கொடி வரணும், தொழுது கொள்வதற்கு, தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, விண்ணப்பம் வசனங்களை கேட்பதற்கு என்ன செய்யணும்? ஆர்வமா ஓடி வர. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். இங்க இருக்கிற இந்த சமூகத்தில் இங்க இருந்துட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எங்க போய் இருக்க போறோம்? சொல்லுங்க, எங்க போய் இருக்க போறீங்க? உலகத்தோட இருக்க போறீங்க? எங்க போய் இருக்க போறோம்? நாளைக்கு தேவனுடைய சமூகத்துல தான் போய் இருக்க போறோம். அவர் சமூகத்துல தான் எப்பொழுது இருக்க போற. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போது பக்தன் பாடுறான்ல, எப்போது உன் சமூகத்துல வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆசையா இருக்கிறேன், அதுக்கு தாகமா இருக்கிறேன். சனத்தை கேட்கிறியா தம்பி? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆர்வம், அந்த தாகம் இன்றைக்கு நமக்கு வேணும். அங்க பார்க்கிறோம், முதல்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? குருடனா இருக்கிறவன் பார்க்கவும். அல்லேலூயா. பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குருடராகவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று நான் வந்தேன். சொல்றது விளங்குதாங்க? கரங்களை போய் தலையிலூயா. தேவனே நீங்க தான் எனக்கு எல்லாம், இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க, இன்னும் நான் சரியாக, இன்னும் நான் சத்தியத்தை அறிய, சத்தியத்தை கீழ்ப்படிய, பரிசுத்தத்தில் வளர, நீதியில வளர, இன்னும் 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 ஆண்டவர்கிட்ட வர வர அவர் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க என்ன பண்ணுவார்? உன்னை பார்வையடைய பண்ணுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளில் நீ நிற்பதில்லை. உலகத்தோடு நீங்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி அப்படின்னு எதுக்கு பரிசுத்த பந்தி எடுக்கும்போது சொல்லப்படுது இல்லையா? நம்மை நாமே நிதானிக்கணும்ன்றார். நிதானிக்கிறோமா? பந்திக்கு வரும்போதெல்லாம் நிதானம் இருக்கா நமக்கு இல்லையா? நிதானிச்சு ஆண்டவரே இதா குறைகள் இருந்தா என்ன செய்யுங்க? மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. இன்னைக்கு ஆராதனை காலையில் எழுந்து வரீங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. சமூகத்தில் போய் நான் ஆராதிக்க போறேன், வசனத்தை கேட்க போறேன், என்னோடு பேசுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி வந்தீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நடந்து வரும்போதே ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிட்டு வா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு உங்க வார்த்தை எனக்கு வேணும்பா, உங்க வசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு சண்டே ஆராதனை, நான் ஒரு கிறிஸ்தவன், போய் அட்டண்டன்ஸ் போட்டு அல்லேலியா சொல்லிட்டு வந்துடுவேன்.
ஏங்க இது உண்மை இது உங்களை பரலோகம் கொண்டு போகாது. நீங்க வரவது எனக்கு நல்லது தான், ஆனா உங்க ஆத்மாவுக்கு மீட்புக்கு நான் வழி சொல்லி கொடுக்குறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால் இங்கே வந்து முழு கவனமும் உங்களுக்கு தேவன் மேலே இருக்கணும், வார்த்தையின் மேலே இருந்து. நீங்கள் போய் வெளியில் எதற்கு இங்கே ஆண்டவர் போதனை கொடுக்குறார், எதற்கு பேசுகிறார், கேட்டு வெளியில் போய் அதன்படி வாழ்வதற்கு கரங்களை வைத்து சத்தமாக ஒரு அல்லேலூயா ஆமென். அடுத்த பகுதியில் சொல்லும்போது நீங்கள் வாசிங்க. அடுத்த பகுதியில் 1 பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, 1ஆம் அதிகாரம். அந்த பயபக்தி குறித்து சொல்லும்போது, நியாய தீர்ப்பு நாள் வரும் என்று பயபக்தியோடு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு எபிரேயர்ல சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் பயபக்தியோடு செய்யுங்க. அதே தான் பேதுரு சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்ப்போம். அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பட்சபாதமே இல்லாம நியாயந்தீர்க்க வர போறாராம். எப்படி? நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை? பட்சபாதமே இல்லை, பரிதானம் வாங்குதல் கிடையாதவரிடத்துல. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீ என்ன இரக்கம் கேட்கலாம், இப்ப அந்த அன்பு, இரக்கம், தயவு எல்லாமே அவரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது அதெல்லாம் நீ அவரிடத்துல எதிர்பார்க்க முடியாது. எதை எதிர்பார்க்க முடியாது? ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க, இயேசுவை பார்த்து இப்ப எனக்கு மன்னிங்க, இப்ப எனக்கு உதவி செய்யுங்கன்னா, அப்ப உதவி செய்ய வரல, உன்னை நியாயம் தீர்க்க தான் வரப்போகிறார். அதனால இன்றைக்கு இரக்கம் உண்டு நீ வாழ்வதற்கு, இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, இன்றைக்கு நீ கர்த்தரோடு இணைந்து கொள்ள முடியும். அதுக்கெல்லாம் கிருபை தருகிறார், அதுக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர். சொல்றது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து வாசிக்க பாப்பாத. நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே. சொல்ல வருது என்னன்னா, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால்தான் மீட்டீங்க. ஆண்டவர் உங்களை மீட்டார், வேற எந்த விஷயத்தினாலும் உங்களை மீட்டல. அல்லேலூயா சொல்லுங்க. பொன்னினாலேயோ பெரிய வஸ்திரங்களினாலேயோ மற்ற காரியங்களால நீங்க மீட்கப்படலை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டீங்க. அந்த மீட்பு அந்த சுவிசேஷத்தினால வந்தது. அந்த சுவிசேஷம் தேவனுடைய வசனத்தினால வந்தது. அதனால வசனத்தின் மேல கவனமா இருந்து, வார்த்தையில கவனமா இருந்து, உன் மீட்பில கவனமாயிரு. பட்சபாதம் இல்லாமல் தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார். கொஞ்சம் பயபக்தியோடு நடந்து கொள்ளுன்றார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எப்படி நடந்து கொள்? பயபக்தியோடு அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து 2 தீமோத்தேயுல பவுல் சொல்லும் போது இப்படியாக சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம். ஒவ்வொரு இடத்துல நீ நியாய தீர்ப்பை குறித்து ஒரு எச்சரிப்பு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காட்டுகிறேன். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருமே. 4ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசிங்க பார்ப்போம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னம் ஆகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெரு மனதில்லாமல் செவிதினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. சபையை பார்த்து சொல்றாரு, அப்பா தீமோத்தேயுவே, நீ மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே மானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நியாயம் தீர்க்கிற கர்த்தர்
கர்த்தர் அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த நிச்சயம் நமக்கு காணப்படணும். சத்தமா சொல்லுங்க. பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்றார். அந்த நீதி உள்ள நியாயாதிபதி அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை, அவர் வரப்போகிறதை, அவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற யாவருக்கும் அதை தருவார். அவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவன் தெளிவால நடப்பான். சொல்றது புரியுங்களா? சத்தியத்தில் நட அப்படின்றார். சத்தியத்தில் நடங்கன்றார். சொல்றது விளங்குதாங்க? எப்படி நட? சத்தியத்தில் நட, சத்தியத்தில் நில்லு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் நீ அறியும்படி, கர்த்தருடைய காரியங்களில் வளரும்படியாக, இன்னும் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, முதல் பகுதியில் அதான் சொல்றார், இன்னும் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக நில்லு. நான் காண்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாத. நியாய தீர்ப்பு நாள் வரும் என்று பயத்தோடு இன்னும் நீ உன்னை தாழ்த்தி நட அப்படின்றார். அதான் அதனுடைய அர்த்தம். அது ஃபர்ஸ்ட் பகுதியில அவர் சொல்லும்போது. இரண்டாவது சொல்லும்போது என்ன சொல்றார்? பயபக்தியோடு கூட நட. எப்படி நட? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது, அதனால் சபை கூடி வருதல் அலட்சியம் பண்ணாத. மற்ற எந்த காரியங்களையும் நீ அலட்சியம் பண்ணாம தேவனிடத்தில் எப்படி இரு? ஒரு பயபக்தியோடு கூட நட. இங்க சொல்லும் போது ஆரோக்கியமான உபதேசத்துல நில்லு. சில கட்டுக்கதைகளை தங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களை தெரிந்து கொள்றாங்க. சொல்றது விளங்குதாங்க? ஆம், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காதவர்கள், மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவரையும் நியாயந்திருக்க வரப்போகிறவருக்கு முன்பாக நான் பேசுகிறேன் அப்படின்றார். சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா முழு பலத்தோடு சத்தமா சொல்லுங்கப்பா. அப்ப அது ஆரோக்கியமான உபதேசம். பிரியமானவர்களே, அதை நம்ம பற்றி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எது ஆரோக்கியமான உபதேசம்? எது சத்தியம்? சத்தியத்தை நம்ம பிடித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சத்தியத்தில் நம்ம நிலை நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பவுல் சொல்லும் போது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வாஞ்சி இருக்காயா? சோத்திரம். அல்லேலூயா. பெரிய பாக்கியத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையில நாம் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டப்படுகிறவர்களாக நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷப்படுகிற ஆண்டவர் நம்மளை பார்த்து. அல்லேலூயா. வருகைக்கு எதிர்பார்க்கணும். அந்த பயபக்தி வேணும். அந்த பயபக்தி இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? நம்ம சபைக்கு ஆண்டவரை கூடி வருகிறத நம்ம இன்னும் விட்டு கொடுத்து வருவோம். இன்னும் நம்ம சரியாகிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில சத்தியத்தில் உபதேசங்களை நிலைநிற்க ஆரம்பிப்போம். பொல்லாத காரியங்களுக்கு விலகுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை விட்டு விலகுவோம். அல்லேலூயா. ஆமா, தேவனை தேடாதவர்கள், துன்மார்க்கர்களை, தேவனை தேடாதவர்களையும். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனை தேடுறோமா? தேடுகிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேடுகிறோமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அறிந்திருக்கிறோன்னு சொல்லி தேவனை தேடுறோமா? காலையில இருந்து தேடுறோமா? 24 hours ஒர்க்கு, வேலை. தேவனை தேடுறதில்ல. சோத்ராலியா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில்லை, இன்றைக்கு தொழுது கொள்வதில்லை, தேவனோட உறவில்லை, தேவனோட அந்த நியாய தீர்ப்பை குறித்தோ, தேவனுடைய வருகை குறித்தோ, பரலோக ராஜ்யத்தை குறித்தோ. அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சபைக்கு கூடி வருகிறோம்? பிரியமானவர்களே, நாளைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகத்தான வாழ்க்கையை நோக்கி, நித்திய ராஜ்யத்தை நோக்கி நம்ம பயணிப்பதற்காக தான் அப்பாவுடைய பாதத்துக்கு ஒரு நாள் ஓடி வந்துட்டு இருக்கிறோம். கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்களேன் சத்தமாய். அல்லேலூயா. நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது இந்த பூமியில் உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீ முதலாவது இதை தேடு. நமக்குரியதைத்தான் நம்ம ஆண்டவரிடத்துல இன்னும் தேடிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முறையும் வரும்போது ஆண்டவர் எனக்கு இந்த தேவை, அந்த தேவை, ரைட்டு சொல்லுங்க, தப்பில்லை. ஆனா அது ஒரு பகுதியாக தான் இருக்கணும் ஒழிய அதுதான் முழுசா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில முழுவதுமா எதா இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். இயேசுவோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற எண்ணம் இருக்கணும். அவரிடத்துல வருகைக்கு நம்ம சீக்கிரம் போகணுன்ற எண்ணம் இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? கவனிச்சு கேட்குறீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், பின்பற்றுகிறோம். ஆனால் வெளியில உன்னுடைய வாழ்க்கை அந்தரங்கங்களில, வீட்டு வேலை செய்கிறியோ, குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்களோ, வெளியில வேலைக்கு போறீங்களோ, வரீங்களோ, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த உணர்வு இருக்கணும். ஆண்டவரோடு நடக்கிற உணர்வு, ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இருதயம் நமக்கு தேவை. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். நியாய தீர்ப்பு நாளில் நிற்கக்கூடிய நாள் வரப்போகிறது.
நியாய தீர்ப்பு நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நியாய தீர்ப்பு சீக்கிரம் வரப்போகுது. அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நேற்று பாருங்க, 2 நாடுல, தாய்லாந்துலையும் மியாம் நாடுலையும் 2 நாட்டிலையும் என்ன இருக்கு, பயங்கரமான நிலநடுக்கம். எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் விழுந்து போச்சு. 1700 பேருக்கு மேல செத்துட்டாங்க. இது வரைக்கும் 4000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் அதுல சாவாங்கன்னு தெரியாது. அங்க குளுக்கு இங்க குளுக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே சத்தமா. முடிஞ்சுதுங்க மனுஷ வாழ்க்கை, ஒரு நொடி தாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஆக்ஷன் இருக்குது, எல்லாம் உணர்வு இருக்கு. எங்க அம்மா கூட நான் கண்ணார பார்த்தேன். சொல்றது விளங்குதுங்களாங்க? எல்லாரையும் ஒரு சில காரியங்களாம் பார்த்தா தான் நமக்கு அந்த உணர்வு வரும். அது வரைக்கும் பாருங்க ஒன்றும் கிடையாது, பெரிய அவங்க பலனா ஒன்றும் இல்லை. ஆனால் அது இருக்கிற வரைக்கும் ஆக்ஷன், பிஸ்கட்டு கொடு, தண்ணி கொடு, அது கொடு, இது கொடு, ஒரு ஆக்ஷன், ஆக்டிவ் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு வேறண்டு படுத்து தூக்குங்க, செய்யுங்க, இது பண்ணுங்க, போனது முடியல, இங்கே வலிக்குது, எங்கே வலிக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படி மூச்சு இழுத்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசலாம், அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கொடுன்னு கேட்கல, பிஸ்கட் கொடுன்னு கேட்கல. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் மனுஷனுக்கு ஒழுங்காக செஞ்சிடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டிடணும். சத்தமாக சொல்லுங்க, நம்மளும் உண்மையாக வாழ்ந்துடணும். ஒரு செகண்ட் மூச்சை அடைஞ்சிருச்சுன்னா ஒன்றும், அப்புறம் நீ எதுங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம என்ன குதிச்சாலும் அதெல்லாம் திரும்பி அவங்க அமுக்கி பார்க்குறாங்க, பஞ்சிக்கு வச்சு பார்த்தாங்க, இதெல்லாம் வச்சு அடித்து பார்த்தாங்க, மூச்சு வரல, போனது தான். சோத்துரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் மனுஷன் வாழ்க்கை. இப்படியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள் சில நாடுகளில் வெள்ளம் போயிட்டு இருக்கு, சில நாடுகள் தீப்பற்றி எரிஞ்சிட்டு கடைசி காலம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அங்கங்க தொடர்ச்சியா. இது இப்போ கடைசி ஒரு 5 வருஷமா நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒரு சம்பவங்கள் பூமியில நடந்துகிட்டே இருக்கு. யாரும் உணர்றதில்லை. வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் நோவா காலத்தில் உணராத போலதான் இன்னைக்கு இருக்கிறோம். உணராமல் இருந்தால் அதே போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும் சொன்னார் பார்த்தீங்களா? அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. உணர்வை தட்டி எழுப்பணுமா வேண்டாமா? நம்ம இருதயத்தை உணர்வை தட்டி எழுப்பணுமா? டேய் என்ன எப்படி இருக்கிற? நம்ம உணர்வை நம்ம தான் கேட்கணும். நம்ம ஆத்துமாவை பார்த்து நம்ம தான் பேசணும். ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆத்துமா பார்த்து தாவீது பேசுறானே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடாத. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு பதில் சொல்றாங்க, பேசுறாங்க. அவன் அதாங்க சங்கீதமா இல்லை, நம்ம சொல்லிட்டு போறோம். இன்னைக்கு கடைசி ஜெபமா வச்சிருக்கிறோம். அதை எப்ப ஆத்துமாவே கத்தரி சோத்திரி சொல்லுவா, ஜன்னல் வெளியே எட்டி குதிச்சு ஓடலான்ட்டு இருக்கிறோம். ஹலோ, விளங்குதா இல்லையாங்க? கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. அப்ப எதுக்கு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு? அதை நம்ம போகும்போதும் நம்ம ஆத்துமா பார்த்துட்டு சொல்லிட்டு போறோம், மறுபடியும் இங்கே இதோட முடிச்சிடாத. ஆனா நம்ம அதை முடிவு ஜெபமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். இது சொன்னா சபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஐயோ ஆமா, எப்போ ஒரு அப்பா சொல்லிட்டாருப்பா இன்னைக்கு, சோத்திரம் அல்லேலூயா, அப்படிதான் இருக்கும். விளங்குதாங்க? பேசிட்டே இருந்தாலும் இன்னும் பேசிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஆத்துமாவேன்ட்டாருன்னா நம்மளை போயிடலாம்ப்பா, நம்ம ஆத்துமா வீட்டுக்கு போயிரு இன்னைக்கு, அப்படிதான் இருக்கிறோம். விளங்குதா இல்லையாங்க? ஹலோ. அப்போ எதுக்கு அவன் சொன்னான்? அவன் எப்படி இப்போ உணர்ந்து தேவனை தேடி இருக்கிறான் பாருங்க. அவன் ஆத்துமா பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை துதி. மீண்டும் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அப்புறம் ஒரு கட்டளையிடுறான், அவர் செய்த சகல உபகாரத்தை, ரட்சிப்ப, உனக்கு அவர் சிலுவையில் கொடுத்த மரணத்தில் சிந்தின ரத்தத்தை நீ ஒரு நாள் மறவாத, உன் வாழ்க்கையில செய்த உபகாரங்கள்லாம் மறக்காத அப்படின்றான். சொல்லுங்க அல்லேலூயா. மறந்து போகிற இருதயங்க. சொல்றான்ல, மனுஷனை பார்த்து நம்மளே சொல்றோம்ல, நன்றி இல்லாதவன், மறந்துட்டான். சொல்லுங்க, இப்போ மனுஷனுடைய இருதயம் மறந்து போகிற இருதயம். ஐயோ அப்படியாப்பா, மறந்துட்டேன்ப்பா அப்படிமோ. சொல்றது விளங்குதாங்க? அப்ப தேவன் செய்த காரியங்களை நம்ம உணர்வு நீ தான் தட்டி விடணும். ஆண்டவர் அறிஞ்சிட்டோம்ல, அப்ப நம்ம மனசை நீ தான் என்ன பண்ணணும். தேவனே உன்னை என்ன பண்ண மாட்டாரு, என்ன துதின்னு சொல்ல மாட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். நீ தான் அறிஞ்சிட்ட. இப்ப என்ன பண்ணணும்? உன் ஆத்துமாவை தட்டி விடணும். எதை நினைக்கிற, எதை சிந்திக்கிற, எதை யோசிக்குது உன் ஆத்துமா, எதை சிந்திக்குது? கொள்ளாத பிசாசே போ அப்பாலேன்னு துரத்தி விட்டுட்டு உன் ஆத்தும மனசு தேவனுக்குரியது. இது தேவன் குடிகொண்டு இருக்கிற இடம், தேவன் வாசம் செய்கிற இடம்.
தேவன் பிரசன்னமாகிற இடம், தேவன் வாழ்கிற இடமாக என் ஆத்துமாவை சிந்தையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஆத்துமாவை தேவன் பக்கமா திருப்பணும், நம்ம சிந்தையை தேவன் பக்கமாய் திருப்பணும், உணர்வுள்ள இருதயங்களை கொண்டு வர வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமே வரலையே அந்த பக்கம், நல்ல கையை உயர்த்தி முழு பலத்தோடு. அப்ப அந்த உணர்வுள்ள இருதயம் வரணும்ல. சொல்றது புரியுதுங்களா? அதே பேதுருல அழகா சொல்றாரு. 1 பேதுரு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 17வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் 2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் படிக்க கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. வாசி. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்க துவங்க போகுது? தேவனுடைய. ஹலோ, எங்க துவங்குது? தேவனுடைய வீடு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கா? ஹலோ, தேவனுடைய வீடு எங்க இருக்குன்னு? எது தேவனுடைய வீடு? இங்கேதான் துவங்க போதான். ஐயோ, பரலோகத்திலையா? அங்கேயே நியாய தீர்ப்பு எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாராம் அவரு? சபையில தான் ஸ்டார்ட் பண்றாராம் அவரு. மலையிலாம் அப்புறம் தான் வச்சுக்குவாராம். அதுதான் சொல்றாரு அவரு. வாசிங்க பார்ப்போம். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால், அதை துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் அல்லேலூயா. ஆமா, முதல்ல எங்க துவங்குறாராம் அவரு? தேவனுடைய வீட்டில. நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாராம் அவரு. சொல்றது விளங்குதாங்க? அப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும்? அடுத்தது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிலை நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆத்துமாவை அவருக்கே ஒப்பு கொடு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நியாய தீர்ப்பு சபையில துவங்குது. பக்தி உள்ளவனே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதுன்னா பக்தி இல்லாதவன் எங்க நிற்க முடியுன்றார். நீதிமான் எங்க? நீதிமான் நிற்பதே அரிதுனா பாவி எங்க நிற்க முடியுன்றார். விளங்குதாங்க? அப்ப நியாய தீர்ப்பு நாள்ன்றது பயங்கரமானது தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு இரக்கம் தேவன் கொடுக்கிறாரோ, எவ்வளவு உனக்கு தயவை பாராட்டுகிறார். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பெரிய தயவு தாங்க. நீ எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்துக்க முடியுமோ, மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமோ, ஆண்டவருடைய அன்பில் நீ வாழ முடியுமோ, இரக்கத்தை பெற முடியுமோ, இந்த பூமியில நீ எவ்வளவு வேணா பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்க முடியாதுன்னு சொல்றாருன்னா, இந்த பூமியில உன் கண்ணை மூன்னதுக்கு அப்புறமோ இல்ல ஆண்டவர் வந்துட்டாருன்னா நியாய தீர்ப்பு நாளில போய் நீ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாதுன்றார். பட்சபாதமே இல்லாம நியாயம் தீர்ப்பார், சத்தியத்தின்படியே நியாயம் தீர்ப்பார். சோத்திரம் அல்லேலூயா. அதனால உன் ஆத்துமாவை என்ன பண்ணு? நீ அவருக்கு ஒப்பு கொடு. பயத்தோடு தேடு, தாழ்மையோடு தேடு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு உன்னை ஒப்புவித்து தேடு. நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா. கடைசியாக வாசிங்க 2 பேதுரு புஸ்தகம். அதிலே சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 எல்லாரும் அந்த அதிகாரத்தை கவனிங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-14 வரை. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு இந்த வானமும் பூமியும்? பாத்தீங்களா? இந்த வானம் பூமி எதுக்கு வைக்கப்பட்டிருக்கா? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் நாள் வரைக்கும் இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்புறம் இந்த பூமி எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறாரா அந்த வானத்தையும் பூமியும்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து கீழே சொல்றாரு பாருங்க, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வருகிறதுக்கு தாமதம் என்ன 2000 வருஷமா 2000 வருஷமா நீ நம்ம தான் இழுக்கிறோம். அவருக்கு எப்படி இருக்கான்? 1000 வருஷம் ஒரு நாள் போல. ஹலோ, இந்த பூமியில நமக்கு 2 நாள் தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அவருடைய கணக்கின்படி நமக்கு எத்தனை நாள் தான் வாய்ப்பு? ஏன்னா நம்மளை எப்படி படைச்சார்? அவர் நித்தியமா அவரோடு வாழ்வதற்கு சிருஷ்டித்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆதி மனுஷன் 1000 வருஷம் வாழ்ந்தான். ஆதாம் ஏவாள் காலமெல்லாம் எப்படி? அவங்க காலமெல்லாம் எப்படி? 1000 வருஷம். ஒருத்தரும் 1000 வருஷம் வாழ்ந்தான். இன்னைக்கு 70-80 போயிடுச்சு. அதே கஷ்டம் இன்னைக்கு, எப்போன்னே தெரியாது. ஆமாவா இல்லையாங்க? ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? 2000 வருஷமா வராரு, 2000 வருஷமா வராருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க வந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறான். வராருன்னு சொல்றாங்க, அவர் வந்த பாடு இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு நாளா நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. சில ஆளுக்கு, நம்ம ஆளுக்கு சந்தேகம், ஆண்டவர் வரேன்னு எங்க வராரு? அப்ப எதுக்கு தாமதமா இருக்கிறாரா? ஒருவரும் கெட்டு போகாதபடி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் பொறுமையா இருக்கிறாரா. ஏங்க, அவர் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ நம்மளை அழிச்சிருப்பாரு. இந்த மனுகுலத்தை எப்பவோ ஒன்னும் இல்லாமல் ஆக்கியிருப்பாரு. அவர் உன்னை நியாயம் தீர்த்து உனக்கு தண்டனை கொடுக்கணும், உன்னை பாதாளத்துல தள்ளணும், நரகத்துல தள்ளணுன்றதுக்காகவெல்லாம் ஆண்டவர் இல்லவே இல்லை. இந்த நரகத்தையும் பாதாளத்தையும் யாருக்கு வச்சிருக்கிறார்னா பிசாசுக்கு தான் வச்சிருக்கிறார். சத்தியத்தில் உள்ள புள்ள வசனங்கள் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த பூமியில அந்த பிசாசனுடைய கிரிகளுக்கு ஒத்து போனவங்களோட சேர்ந்துதான் அவனுடைய கிரிகளுக்கு ஒத்து போனவர்களையும் அவனோடு அனுப்புறார். மனிதனுக்காக நரகத்தை அவர் உண்டாக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். ஹலோ, மனிதனுக்காக நரகத்தை படைக்கல, அவர் நரகத்தை உண்டாக்கல. எவ்வளவு நல்ல தேவன். அப்ப அழிக்கணும்னா நம்மளை எப்பவோ அழிச்சிருக்கலாமே, எப்பவோ நம்மளை ஒன்னும் இல்லாம ஆக்கியிருக்கலாம். ஆனா கர்த்தர் மனுகுலத்தை இன்றைக்கு வரைக்கும் அவர் வைத்திருக்கிறது நோக்கம் என்ன? பாதுகாத்திருக்கிறது நோக்கம் என்னங்க? ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். எப்படியாவது என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தன்னிடத்துல சேர வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் தாமதிக்கிறார். வருகிறதுக்கு தாமதமாகுதான் அவர். ஸ்தோத்திரம். அப்ப இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு கேட்கக்கூடிய சத்தியத்தை இன்றைக்கு நாம் அநேகர் உணர்ந்தா உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு செய்தி நீ அப்படி கேட்டா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் எழுப்புதல் தான், ஒவ்வொரு நாள் உன் வாழ்க்கையில மாற்றம் தான். நீ வெற்றியுள்ள மனுஷியா, வெற்றியுள்ள மனுஷனா நீ தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்துட்டே இருக்க முடியும். கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் உன்னை அர்ப்பணித்து நீ ஒப்பு கொடுத்து நீ முழு மூச்சோடு அதை நோக்கி முன்னேறுவாயானால் சொன்னா உன்னை ஒருவனால் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தியத்தை நீ கீழே போட்டுட்டு போக கூடாது, கையில அப்படியே மறந்துட்டு போக கூடாது, விட்டுட்டு போக கூடாது. பற்றி கொண்டு ஓடுகிற நபராக மாற வேண்டும். கையை உயர்த்தி நல்ல சத்தமா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிங்க, கீழே தொடர்ந்து வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எது வரப்போகிறது? புதிய வானம், புதிய பூமி. காத்திருங்க, அந்த நாள் வருகைக்கு காத்திருங்க. இது கொடுமையானது. வெயில் தாங்குதாங்க. ஆனால் 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? வெயில் அடிச்சா நல்லா இருக்கும். போன 15 நாளைக்கு முன்னாடி, 15 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஒரு சினிமா நடிகர் சொல்லியிருக்கிறாரு, கடைசி காலத்தில் ரொம்ப பிரபலியமாக வாழ்ந்தவர் கடைசி காலத்தில் வியாதியில் முடியாது இருக்கும்போது ஒருத்தர் சந்திக்க போயிருக்கிறார்.
அவர் போகும்போது தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு பெருசாக நாக்கில் டேஸ்ட் இல்லை, ருசி இல்லை, அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். ஆரம்ப காலங்களில் சாப்பாட்டுக்கு ஏங்குவேன், நிறைய நாடகங்கள் அடிக்கும்போது சாப்பாட்டுக்கு ஏங்குவேன், எனக்கு சாப்பாடு கிடைக்காது, ஏதாவது கிடைக்குமான்னு அலைவேன். நல்ல வாய்ப்பு கிடைச்சி சினிமா நடிகன் ஆனதுக்கப்புறம் சாப்பாடுறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, சாப்பிட்டீங்கன்னா உடம்பு போட்டுரும், பிரச்சனை, அழகு போயிடும், சாப்பாட்டில் கட்டுப்படுத்திட்டாங்கப்பா என்ன. இப்போ வயசாயிடுச்சு, சினிமா வாய்ப்பெல்லாம் போய் உக்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிடலான்னா டாக்டர் சொல்லிட்டான் உடம்பெல்லாம் வியாதி, நீ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்னையா மனுஷ வாழ்க்கைன்னு இருக்கிறான். ஹலோ, விளங்குச்சா இல்லையாங்க? புரிஞ்சுதா இல்லையா? சோத்திரம். நீ நல்ல தெளிவாகி நல்லா இருக்கலாம்னு நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அந்த உலக வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான். 15 நாளைக்கு முன்னாடி என்ன கேட்ட, வெயில் அடிச்சா பரவாயில்லனா, இப்போ வெயில் குறைஞ்சா பரவாயில்லன்றோம். புரியுதாங்க? மழை வந்தாலும் பிரச்சனை, மழை அதிகமாக வந்தாலும் பூமி இது இந்த பூமி அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற வானம் பூமி அப்படிப்பட்டதல்ல. அலையா சொல்லுங்க, புதிய வானம் புதிய பூமி அப்படிப்பட்டதல்ல. அதில் அவரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த நாளுக்காக காத்துரு, அந்த மகிழ்ச்சி நாளுக்காக ஏங்கி காத்துரு. இதுல நித்த நித்தம் கஷ்டப்படுறோம், நித்த நித்தம் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா அங்க சொல்லப்படுகிறது, அங்க கண்ணீர் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க வருத்தம் இல்லை, அங்க சண்டை இல்லை, அங்க பிரிவினை இல்லை, அங்க விரோதம் இல்லை, அங்க கடங்காரன் தொல்லை இல்லை. சொல்லுங்களே, ஒரு பாட்டு பாடியிருக்கிறார்ல, கடங்காரன் தொல்லை அங்க இல்லை. நம்ம சாமிதாசியா தான் பண்ணார். பரலோகம் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டுல, பரலோகம் போயிட்டா யாரு தொல்லை இல்லைங்க, கடங்காரம் தொல்லை அங்க இல்லை. ஆமாவா இல்லையாங்க? அங்கெல்லாம் வந்து உன்னை கேட்க முடியாது. ஆனா இங்கே கொடுத்துறது நல்லது. சத்தமா சொல்லுங்க, சோத்திரம், அல்லேலூயா. அப்போ வரி போகணும்னாலும் கொடுத்துடணும். அப்போ ஜெபம் பண்ணுவோம், பிரைஸ் தி லார்ட். சத்தம், அல்லேலூயா. நிறைய பிரச்சனை அங்கே இல்லைங்க, வியாதி இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுது, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, ஓட முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. ஹலோ, சத்தமா சொல்லுங்க, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? ஒருத்தரை பார்த்தா நல்லா அப்படி இருக்கிறார், ட்ரிம்மா இருக்கிறார், 50-60 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனால் ஆள் பார்த்தா 45 வயசு மாதிரி தான் இருப்பார். நான் சொன்னேன், ஓ உங்கள் பையனை நீங்கள் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறீங்க, இவ்வளோ ட்ரிம்மா இருக்கிறீங்களாண்ணா? பார்க்க தான் அப்படி இருக்கிறேன். என்ன சொல்றார், பேஸ்மெண்ட்டம் தான் என்னமோ சொல்றாரு அவர், எதா வீக்கா இருக்குது, ஏதோ பலனா இருக்குதுன்றார். அது மாதிரி பேஸ்மெண்ட்டம் எது எது மேலே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குது பாஸ்டர், பேஸ்மெண்ட்டும் வீக்கா இருக்கு, உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லைன்ற, உள்ள ஒன்றும் இல்லை, ரொம்ப முடியல, பார்க்க தான் அப்படி இருக்கிறேன். ஒன்றும் உள்ளுக்குள்ள அப்பப்போ வேணா காட்டுது. வயசு ஆக ஆக 50 தாண்டும் போதே நிறைய ப்ராப்ளம் பண்ணிருச்சு, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, முன்ன மாதிரி முடியல அப்படின்றாரு. ஆனால் ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறாரு, சும்மா நிற்கிறாருன்னு பட்டு கும்முன்னு நிற்கிறார் ஆளை பார்த்தா. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய அடி வாங்கிடுறாரு. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன இருக்கு, சத்தமா சொல்லுங்க. ஏதாவது ஒன்று பிடிச்சிக்குது. இப்போ சின்ன பசங்களே பின்னாடி முதுகு பிடிச்சிக்குதுன்றான், முட்டி வலி, தலை வலிக்குதுங்க, ஜுரம், ஒரு சளி பிடிச்சா அவ்வளோதான், படுத்தா எந்திரிக்க மாட்டோம். ஹலோ, விதவிதமாக ஜுரம், விதவிதமாக பிரச்சனை, ப்ரெஷர் ஒரு பக்கம், சுகர் ஒரு பக்கம், கொலஸ்ட்ரால் ஒரு பக்கம். சொல்லுங்க, அல்லேலூயா. ஓடிட்டே இருக்கணும், சம்பாதிக்கணும், எதிலாவது ஒரு திருப்தி இருக்கா பாருங்க. ஆனால் பரிபூர்ண திருப்தி பரலோகத்தில் இருக்குங்க, நிறைவான மகிழ்ச்சி பரலோகத்தில் இருக்குங்க. அப்பா வீட்டில் அதை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காக நம்ம வாழ்ந்துட்டா மகிமையான ஒரு வாழ்க்கையை இயேசு உனக்கு வைத்திருக்கிறார். அதுதான் பிரியமானவர்களே சபை ஏங்குது. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் இந்த உபதேசங்கள், அதுக்கு தான் சபை கூடி வரும். அதுக்கு தான் கர்த்தர் சிலுவையில உனக்காக எனக்காக மரித்தார். ஏன் அவர் மரிக்கணும் சிலுவையில் உனக்காக எனக்காக? நீ அங்க வரணும். அடியில சொல்லுங்க, நடி வந்து அவர் உனக்கு ஜீவன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக உனக்கு அவர் ஜீவனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. மரலோக வாழ்க்கைக்காக தான் அவர் உனக்காக எனக்காக வந்து ஜீவனை கொடுத்துட்டு போனார். என்றைக்கும் வாழ்கிற போட்டிருக்க எப்படி வசனம் போடுங்க, என்றைக்கும் இருக்கிறவர், எப்பொழுது இருக்கிறவர், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர். ஆனா அவரு பாருங்க, நமக்காக மரிக்கணும்னே பூமிக்கு வந்தாராம். எவனும் மரணத்தை விரும்ப மாட்டான். இயேசு கிறிஸ்து மரிக்கணும்னே வந்தாராம் அந்த பூமிக்கு.
ஹலோ, பிரைஸ் எல்லாம். மரிக்கணும்னே வந்தார். வந்து அதான் சொன்னார், உங்களுக்காக நான் சிலுவையில் மரிக்க போறேன்னு தான் சொன்னார். யார் போவா? நான் போறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக, நமக்காக, நம் பாவத்துக்காக மரிக்கிறதுக்கு வந்தார். நம்ம வாழ்க்கை நீடிய நித்திய வாழ்க்கையில போய் சேருவதற்கு. சொல்லுங்களேங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கையை பிரியமானவர்கள் நமக்கு வைத்திருக்கிறார். அதை ஏங்கி காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. எழுதி வச்சுட்டார் ஆண்டவர். வெளிப்படுத்தல எழுதி வச்சுட்டார். அது வந்தே தீரும். கடைசி அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து ஜெபிப்போம். வெளிப்படுத்தல் 20. அதுதான் நடக்கவிருக்க போகிற தீர்க்க தரிசன வார்த்தை, நிறைவேற வேண்டிய வார்த்தை. இதெல்லாம் நம்ம எல்லா வார்த்தையும் நிறைவேறியாச்சு. அநேக வார்த்தைகள் நிறைவேறியாச்சு வேதத்துல. கடைசியா நிறைவேற வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா. வாசிங்க பாப்பா. 20, 11-13 வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல், கடைசி காலத்துல ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இடம் காணப்படவில்லை. இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சு போச்சான். அதுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக பெரியோர் சிறியோர் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். எல்லோருமே தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஏற்ற கிரிகளுக்கு ஏற்றதான நியாய தீர்ப்பை தேவன் வரப்போகிறார். இதுதான் கடைசியா நடக்க போகிற சம்பவம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். கடைசி நியாய தீர்ப்பு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? கடைசியா சிறியோர் பெரியோர் யாவரையும் நிறுத்தப்படுவார்கள். நாம் செய்த மரணம், பாதாளம், சமுத்திரம் எல்லாத்தையும் மனுஷன் எங்கெல்லாம் மறிச்சு போனா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருமா. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுமா. வானம் பூமியில ஒளிஞ்சு போகுமா. சோதர ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீ பண்ணினது எங்கே மறைவாக்கம் வந்து பேசுனது, மறைவா பண்ண வேலை, அண்டர் கிரவுண்டில் பண்ண வேலை, சைடில் பண்ண வேலை. ஹலோ சொல்லுங்க அல்லேலூயா. சொல்றது விளங்குதா இல்லையா? எல்லா டீட்டெயில் அங்கே பதிவாயிட்டு இருக்குதுங்க. நமக்கு விளங்க மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு காரியம் எங்க பதிவாயிட்டு இருக்கு? காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்ச பதிவாயிருக்கு, வேத வாய்ச்ச பதிவாயிருக்கு, இங்க சபை கூடி வர பதிவாயிருக்கு, பொல்லாப்புக்கு விலகனா பதிவாயிருக்கு, நீதி நிமித்தம் துன்பப்பட்டான் பதிவாயிருக்கு, நீதி நிமித்தம் அடி வாங்கினா பதிவாயிருக்கு. அப்ப சொல்லுவார், நீ நித்திய ராஜ்யத்துக்கு அங்க போ. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் அங்க பதிவாயிருக்குங்க. ஒரு புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சத்தமா எல்லாம் ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. உன்னுடைய டீட்டெயில், என்னுடைய டீட்டெயில் எல்லாம் பரலோகத்துல. தன்னுடைய நேரத்தை பார்க்காம என்ன பண்ணா? கர்த்தரை தேடுறதுக்கு தன் வேலைகளை விட்டுட்டு, நாளையை விட்டுட்டு கர்த்தர் சமூகத்துக்கு ஓடுனா. இவன் என்ன பண்ணா? எனக்கு வருமானம் தான் முக்கியம்னு வேலைக்கு ஓடிட்டான். ஆராதனைக்கு வரல. எத்தனை பேர் அப்படி நடக்கிறாங்க இன்னைக்கு? அதான் சபை கூடி வருதுல விட்டு விடாதுங்கன்னா, ஒரு கர்த்தருடைய ஒரு நாளை கூட தேட முடியாம இன்னைக்கு என்ன பண்றோம்? இது இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அங்க போய் நிற்கும் போதும் நீ என்ன பண்ணல? எப்பா நீ இதுக்காக என்கிட்ட காத்திருக்கல. 6 நாள் எனக்கு வருமானத்தை கொடுங்க, 7வது நாள் உன் சமூகத்துக்கு வர நீ அர்ப்பணிச்சிருந்தா கர்த்தர் உன் விசுவாசத்தை பார்த்து 6 நாள் வருமானம் தருவார். எப்படி உன்னை போஷித்து உன்னை காப்பாற்ற வல்லவர் தான். நான் 7வது நாள் உங்களை தேடணும்னு நீ என்னை தேடி வந்தா உன்னை நான் மறக்க மாட்டேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்காங்க புஸ்தகத்துல. சோத்திர அல்லேலூயா. நம்ம பண்ற அத்தனை செயல்களும் ரெக்கார்டு பிரியமானவர்களே. அப்ப அதுல தான் நம்ம நியாய தீர்ப்பு அடைய போகிறோம். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு முன்பாக இந்த பூமியில நமக்கு நல்ல வாய்ப்பா இல்லையா? அதிலும் பெரிய வாய்ப்பு என்னன்னா, இப்ப எல்லாம் அறிஞ்சு உள்ள அழகா வந்துட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. வெளியில் அறியாதவர்களுடைய காரியம் தான் ரொம்ப பரிதாபம். அதான் சொல்ல, தேவனை தேடாதவர்கள் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு தான் நரகம்.
உங்களுக்கு எனக்கு இல்லை. ஆனால் அந்த பூமிக்குரிய எல்லாம் அறிஞ்சிருக்கிற நாம் சின்ன சின்ன விஷயங்களை சரிப்படுத்தி கொண்டு, அல்லேலூயா, சின்ன சின்ன காரியங்களெல்லாம் விட்டு கொடுக்காத காரியங்கள், சரிப்படுத்தாத காரியங்களெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாக இருந்து தேவனுக்கு பயந்து நீதியை செய்வீர்களானால், தேவபக்தியோடு விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்வீர்களானால் கர்த்தருடைய வருகையில் நீங்கள் நியாய தீர்ப்பில் நிற்பதில்லை. அல்லேலூயா, நீதிமான்கள் சபையில் நிலைநிற்பீர்கள். ஸ்தோத்திர சத்தமாக சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் அந்த தூதர்களோடு கூட தேவனை சேவிக்கிற கூட்டத்தில் உன்னையும் என்னையும் தேவ தூதர்கள், அல்லேலூயா, உண்மையும் உத்தமம் உள்ளவர்களே என் சந்தோஷத்தில் வந்து பிரவேசிங்கள். பவுல் சொல்லியது போல நம்ம சொல்லணும், என் ஓட்டத்தை முடிக்க போறேன் அப்பா, இதோ எனக்கு நீதியின் ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார், நான் நாளிலே போய் நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு ஓடுவோம். கர்த்தர் வரப்போகிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. தேங்க்யூ ஜி.